ஹாஸ்பிட்டலை தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஐ செக்கப்ங்கிறது யாருக்கெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது, அதை எப்போல்லாம் அவங்க செய்யணும்? ஹாஸ்பிட்டலை தாண்டி என்னோட பர்சனலாக நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். கண்ணை வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும், ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதர்வைஸ் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் போய் தான் அந்த இது ஃபார்ம் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி காமனாக எங்கே போனாலும் இந்த நிறைய பெரியவங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் கட்டு போட்டு வர்றாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயபெட்டிக்ஸ் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஐ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹலோ கணேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராஜபாளையத்தில் 22 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க சக்தி ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அங்கே ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ண போகிறோம். இந்த இன்டர்வியூ த்ரூவாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இன்டர்வியூவை நம்ம வந்து கேட்டு ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது நம்ம சக்தி ஐ ஹாஸ்பிட்டலோட டாக்டர் அனிதா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எங்களுக்கு வந்து உங்களோட பிஸி ஷெட்யூலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காண்டி ஒத்துக்கிட்டீங்க. ஸோ சக்தி ஐ ஹாஸ்பிட்டல்னால் என்ன அண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அண்ட் உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். வணக்கம். நான் டாக்டர் அனிதா. நானும் எனது கணவர் டாக்டர் ராஜேஷும் சேர்ந்து 2002 இங்கே சக்தி கண் மருத்துவமனை ராஜபாளையத்தில் 4 படுக்கைகள் கொண்ட 4 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பித்தோம். இப்போ இந்த 22 வருஷத்தில் இது ஒரு 25 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக டெவலப் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேரோட உழைப்பு மட்டும் இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா செவிலியர்களுக்கும் இது மூலியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக எங்களோட அப்ரோச் என்ன, நம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியில் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணோம். அது மூலியமாக தான் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடிஞ்சது. எங்களால் நிறைய மக்களை ரீச் பண்ணி அவங்களுக்கான சர்வீஸ் கொடுக்க முடிஞ்சது. எங்களோட சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா அவுட் பேஷண்ட் சர்வீஸ் மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து கண்டினியூஸாக ஈவினிங் 7:30 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண் புரைக்கான அறுவை சிகிச்சை, கண் நீர் அழுத்தத்திற்கான அறுவை சிகிச்சை, அதாவது குளோக்கோமா அப்படின்னு சொல்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி, மற்றும் விழித்திரை பாதிப்புகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கான சிகிச்சை, இது எல்லாமே எங்களோட சர்வீசஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தீங்க மேம். ஸோ இந்த ஐ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஸ்டடீஸ்லாம் எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க, அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? அதாவது கண் மருத்துவத்திற்கான மேற்படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் தான் 2 பேருமே படித்தோம். நானும் எனது கணவர் 2 பேரும் அங்கே தான் படிச்சுட்டு, படிப்பு முடிந்த பிறகு ஒரு 3 years அங்கேயே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ராஜபாளையத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது மேம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ நான் கேட்குறனால நம்ம த்ரூவாக வந்து மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அது நம்மளோட சக்தி ஐ ஹாஸ்பிட்டலில் உண்டா? அதாவது லேசர் கருவி அப்படிங்கிறது வந்து கண்ணில் ஒவ்வொரு பாகத்துலேயும் வெவ்வேறு விதமாக அதை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ மெயினாக வந்து இங்கே நம்ம க்ரீன் லேசர்ஸ், அது வந்து விழித்திரை பாதிப்பு உள்ளவர்களுக்கு அந்த க்ரீன் லேசர்ஸ் வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்புரை ஆப்ரேஷன், ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு 2ஆம் நிலை புரை வளருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவங்களுக்கு வந்து நம்ம யாக் லேசர் அப்படிங்கிற அந்த கருவி மூலியமாக அதை நம்ம கிளியர் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கண் நீரழுத்த நோய் உள்ளவர்களுக்கும் ஒரு சிலருக்கு லேசர் சிகிச்சை தேவைப்படும். அதுக்கான வசதியும் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. சூப்பர் மேம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து சிஸ்டர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், அந்த குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன மேம், குளுக்கோமானா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது குளோக்கோமா அப்படிங்கிறது வந்து தமிழில் கண் நீரழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்குன்னு ஒரு அளவு ப்ரெஷர் இருக்கும்.
அதாவது 11 to 20 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து நார்மல் அளவு. இந்த அளவு அதிகமாகிறப்ப வந்து பார்வை நரம்பு தேய்மானம் ஏற்படும். அதை தான் வந்து குளோக்கோமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த குளோக்கோமாங்கிற விஷயத்துக்காண்டி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதாவது குளோக்கோமா ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் அளவு வச்சு மட்டும் நம்ம வந்து குளோக்கோமா அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அடிஷ்னல் இன்வெஸ்டிகேஷன்ஸும் தேவைப்படுது. அந்த ப்ரெஷர் அளவு மெஷர் பண்ணுறது போக பெரிமெட்ரி, அதாவது பார்வை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம், பெரிமெட்ரி அப்படின்னு. அடுத்து ஓசிடி அப்படிங்கிறது அது ஒரு ஸ்கேன். பார்வை நரம்பு எவ்வளோ தூரம் பாதிப்பு ஆயிருக்குது, இந்த கண்ணு ப்ரெஷர்னால எவ்வளோ தூரம் பார்வை நரம்பு டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 80% பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயபெட்டிக்ஸ், அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஐ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம், எப்படி க்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸ்லேயே வந்து எவ்ரி செகண்ட் பர்சன் பார்த்திங்கன்னா சுகர் லெவல்ஸ் அதிகமாக தான் வர்றாங்க. சுகர்னால் கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கண் புரை வந்து வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண் நீரழுத்த நோய் அவங்களுக்கு டெவலப் ஆகலாம். அடுத்து மெயினாக வந்து விழித்திரை பாதிப்பு, ரெட்டினா அப்படின்னு சொல்கிறது, விழித்திரை பாதிப்பு இவங்களுக்கு சுகர்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா அந்த விழித்திரை பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த ரெட்டினா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் அந்த அதை பற்றி. ஸோ ரெட்டினாவோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இப்போது சர்க்கரை நோயாளி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ அவங்களுக்கு கண்ணில் பாப்பா விரிய வைக்கிறதுக்கான சொட்டு மருந்து போட்டு அந்த பாப்பா விரிய வச்சுட்டு உள்ள ரெட்டினா எக்ஸாமின் பண்ணுவோம். ரெட்டினா எக்ஸாமின் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டஸ் ஃபோட்டோ, அந்த ரெட்டினாவை வந்து படம் பிடிச்சு அதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்து இன்னும் டீட்டெயிலாக அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு இதுலேயும் வந்து ஓசிடி கருவி நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ரெட்டினாவில் 10 லேயர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஓசிடி கருவி நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு என்னங்கிறத முடிவு செய்வோம். இந்த ரெட்டினா ட்ரீட்மெண்ட்னா என்ன மேம்? ரெட்டினா ட்ரீட்மெண்ட் அது சம்மந்தமாக எதாவது சொல்ல முடியுமா? இது இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இப்போ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்? சுகர்னால இந்த ரெட்டினா லேயர் எந்த லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம முடிவு செய்கிறோம். ஒரு சிலருக்கு லேசர் சிகிச்சை தேவைப்படும், ஒரு சிலருக்கு இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன், அதாவது உள்விழி மருந்து செலுத்துதல் தேவைப்படும். ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரெட்டினாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட், அதோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். காமனாக எங்கே போனாலும் இந்த நிறைய பெரியவங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கட்டு போட்டு வர்றாங்க, நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு கேட்டால் கண்புரை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன? அது காமனாக நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்குமே, அப்படி கண்புரைனா என்ன, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எப்படி? கண்புரை அப்படிங்கிறது காமனாக கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். கேட்ராக்ட் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு உள்ள இயற்கையாக இருக்கிற லென்ஸ் கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கும். அது ஒரு சில காரணங்களால் அதோட தன்மை மாறி மாசு படிஞ்சு அந்த ஒளி ஊடுருவும் தன்மை வந்து குறைஞ்சிடுது. அந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். கண்புரையை பற்றி நீங்கள் ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இப்போ கண்புரை, அந்த கேட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம சக்தி ஐ ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? கண்புரைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான். அது வந்து வேறு மருந்து மாத்திரையில் அது சரி பண்ண முடியாது. அறுவை சிகிச்சை வந்து இங்கே ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிற முறையில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை. நம்ம வந்து ஒரு 2.2 மில்லிமீட்டர் ஓப்பனிங் மூலியமாக கண்ணு உள்ள கருவி செலுத்தி அந்த உள்ளே இருக்க பொறையை நீக்கிட்டு உள்விழி லென்ஸு பொறுத்துரும். தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ஸில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இயரில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிறோம், நிறைய வந்து விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்ட் டேஸில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் அட்வான்ஸ் லெவல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் பேப்பரில் பார்த்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷனுக்காக வரவழைக்கப்பட்ட கருவிகள். இது எல்லாமே வந்து அமெரிக்காலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கருவிகள். இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு உள்ள லென்ஸ் வைக்கிறதுக்கு அதோட அளவை தீர்மானிக்கும் கருவி, அது வந்து ஆப்டிக்கல் பயோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்காஸ் ஆல்கான் கம்பெனியிலேருந்து வரவழைக்கப்பட்ட கருவி. இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஐஓஎல் பவர் உள்வெளி லென்ஸ் வந்து என்ன பவரில் கண்ணுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய கருவி. அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கிங் அப்படிங்கிறது அந்த லென்ஸ் வந்து கண்ணு உள்ள எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது அந்த டிஜிட்டல் மார்க்கிங், அது வேரியான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம அந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா செஞ்சுரியான் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு உள்ள ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகாமல் ஒரே அளவு ப்ரெஷரில் வச்சு அந்த அறுவை சிகிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் என்ன அப்படின்னா, பார்வை நரம்பு அதிகம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து வந்து மைக்ரோஸ்கோப் தான் வந்து லக்ஸர் ரிவாலியா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்காக இவ்வளோ அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாக பேஷண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு திரும்ப வந்துடலாம். இன்னொன்று வந்து சர்ஜரிக்கு அப்புறம் கண்ணாடி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான பார்வை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணி சர்ஜரியும் பர்ஃபெக்டாக பண்ணாதான் அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண்ணாடி இல்லாமல் ஒரு தெளிவான பார்வை கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வரவழைச்சிருக்கும். இது வந்து மேம் இப்போ நம்மகிட்ட தான் இருக்குதா இல்லை எப்படி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி? அதாவது இந்த ஆல்கான் கம்பெனியோட ஆல்கான் விஷன் சூட் அப்படிங்கிற இந்த 4 எக்யூப்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன் நான். நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸு அண்டு உங்களோட நிறைய விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட இருக்க அட்வான்ஸ் லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் நம்ம சக்தி ஐ ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் சொன்னோம்னா? இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளேயே நம்ம ஆப்டிக்கல்ஸ் வச்சுருக்கோம். இங்கே கண்ணாடி போடுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட் பவர் செக் பண்ணுறதோட கண்ணாடி போடுறது முடியல. கண்ணாடி ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமும் அந்த பவர் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த லென்ஸ் வந்து கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கா, அந்த ஆப்டிக்கல் சென்டர் அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதெல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஆப்டோமெட்ரிஸ்ட் மறுபடியும் செக் பண்ணுறாங்க. அது மாதிரி பேஷண்ட்டை கொடுக்குறப்பையும் வந்து பேஷண்ட்டை வர சொல்லி நேரில் அவங்கள போட்டு பார்த்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் கிளாஸஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்ணாடி பொறுத்த வரைக்கும். இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ளேயே ஃபார்மசியும் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து மருந்து வாங்குறதுக்காக வெளியே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் மேம், ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுவும் ராஜபாளையம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பட்ட அந்த கிராமத்து மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த இடம் வந்து அவங்களோட ஐ டெஸ்ட்டாக இருக்கட்டும், வெளியூர்களுக்கெலாம் போய் அவங்க அலைய வேண்டாம், எல்லா அட்வான்ஸ் லெவல் எக்யூப்மெண்ட்ஸுமே உங்கள்கிட்டே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா மேம், உங்கள் ஹாஸ்பிட்டலை தாண்டி என்னோட பர்சனலாக நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட வேண்டாம், நாங்கள் லேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உடனே வாங்கிலாம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே, இது வந்து பண்ணலாமா, பண்ணக்கூடியதானா, இல்லை இது நெசசரியாக, நல்லதா கெட்டதா? லேசிக் அப்படிங்கிறது வந்து அது ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக பண்ணுறது தான். இப்போ நம்ம கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்க வேலைக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கண்ணாடி இல்லாமல் இருக்கிறதுக்கு லேசிக் சிகிச்சை செஞ்சுக்கலாம். அதுவும் எல்லாருக்குமே செய்ய முடியாது. அவங்களோட அந்த கருவிழியோட திக்னஸ்ஸு,
உள்ள விழித்திரை எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் லாசிக் ட்ரீட்மெண்ட் வந்து முடிவு செய்யப்படும். லாசிக் வந்து பண்ணலாம்னு சொல்கிறீங்க, பண்ணலாம், இப்போ வேணும்னா தேவை இருந்தால் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கம்பல்சரிலாம் எதுவும் கிடையாது, பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாதுல்ல, அவங்களோட நீடை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இது வந்து கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ நம்ம கண் புரை அறுவை சிகிச்சை இல்லை மற்ற அறுவை சிகிச்சை மாதிரி இது வந்து கம்பல்சரி கிடையாது. இது வந்து அதான் ஒரு அழகுக்காக, ஒரு கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு காஸ்மெட்டிக் ரீசன், இல்லை ஒரு சிலர் அவங்களோட வேலை நிர்பந்தத்தால கண்ணாடி வேண்டாம் அப்படின்னா அவங்க சில பேர் வந்து பசங்கலாம் வந்து ஆர்மி செலெக்ஷனுக்குலாம் போகிறாங்க, அப்போ கண்ணாடி போடக்கூடாதுன்னா அந்த மாதிரி லேசி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் இன்றைக்கி இருக்க ஃபுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இருக்க ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கண்ணை பாதுகாக்கணும், நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து எல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அது வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, அது ஒரு டேஸ்ட்டுக்காக என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து உங்களோட இதில் சாப்பாட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ்னால் எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பச்சை காய்கறிகள் எல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஃப்ரூட்ஸும் வந்து கண்டிப்பாக டெய்லி எல்லாருமே உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று ப்ரோட்டீன்ஸ், பருப்பு வகைகள் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டால் நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம கண்ணை வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி நாட் ஓன்லி ஐஸ் வந்து நம்ம பாடியே வந்து கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். அப்படி தானே இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கும் அது உபயோகப்படுத்தும். கண்களில் வரக்கூடிய அந்த விழித்திரை தேய்மானம், வயது காரணமாக ஏற்படக்கூடிய அந்த விழித்திரை தேய்மானம், அதெல்லாம் வந்து அதாவது முந்தி நம்ம 70 years 80 yearsல பார்த்துக்கிட்டு இருந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம 30-40 yearsலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு மெயினாக முக்கிய காரணம் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம ஃபுட்டு, நம்ம பழக்க வழக்கங்கள், அதுதான் அதற்கான காரணம். ஸோ அதில் நம்ம கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் கவனம் செலுத்தணும். இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட, நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு ஊட்டும் போது கண்டிப்பாக ஃபோன் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து நம்ம வீட்லேயுமே நடக்கக்கூடிய, என்னோட வீட்லேயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி மேம் இதை பண்ண முடியும்? இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாமா, இல்லை இதை அப்படியே விட்டுறலாமா, இது என்ன செய்யலாம்? இது வந்து ஒரு பேரண்ட்ஸோட கொஸ்டினாக தான் இருக்குது. இது வந்து என்ன தான் பண்ணுறது? நம்ம கிட்ஸை ஃபோன் கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டிவி பார்க்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ டிவி கூட ஓகே, ஆனால் அந்த ஃபோனுங்கிறது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து இப்போது இந்த ஃபோன், டிவி இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இது என்னென்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நம்ம வந்து இவ்வளோதான் இந்த டைம், ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணால் கொண்டு வரலாமே ஒழிய, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என் குழந்தைக்கு டிவியே காமிக்க மாட்டேன், ஃபோனே காமிக்க மாட்டேன், கம்ப்யூட்டர் காமிக்க மாட்டேன் அப்படிங்கன்னு அப்படி நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம வந்து அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும். மேக்ஸிமம் அந்த மைண்ட் ஸ்பார்க்குங்கிற ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டேப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை நிப்பாட்ட முடியாது. பட் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஆமாம், கம்மி பண்ணி மெயினாக வந்து பேரண்ட்ஸ் சூப்பர்விஷனோட பிள்ளைங்க வந்து கேஜெட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். இப்போ உங்கள் பிள்ளைங்க கேஜெட்ஸ் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒரு பேரண்ட் பக்கத்தில் இருந்து அதை மானிட்டர் பண்ணணும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு இருக்கோம் மேம், ரொம்பவே அழகாக நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுவும் என்னோட கொஸ்டின் இருக்குது உங்ககிட்ட. ஸோ ஐ செக்கப்ங்கிறது யாருக்கெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது, அதை எப்போல்லாம் அவங்க செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அவங்கள ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை அவங்களுக்கு ஐ செக்கப் செய்யணும். ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயே இப்போ அவங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அது ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து பாதிக்காமல் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க ஐ செக்கப் பண்ணணும். இது வந்து வெல் ஹெல்த்துக்காக மட்டும் கிடையாது,
நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசின மற்ற பிரச்சனைகள், அதாவது குளோக்கோமா, ரெட்டினா, இல்லை கண்புரை, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்கப் செய்யணும். ஐ ஹாஸ்பிட்டல் அண்டு செக்கப் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சொன்னீங்க. இது எல்லாமே நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி சொன்னீங்க. இப்போ இதை தாண்டி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? லைக் நீங்கள் ஏதாவது கேம்ப்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வெளியில் போய் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போய் ஃப்ரீயாக ஐ டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது விஷனில் டிஃபெக்ட் இருக்குதா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த டிஃபெக்ட் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு டீட்டெயிலாக அவங்களுக்கு செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குதா அப்படிங்கிறத வீட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதில் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்க அதை போய் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி ரொம்ப பக்கத்தில் போய் இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூரமாக இருந்து பார்த்தா தெரியாது, அதனால் போய் பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப நேரம் அவங்கள எழுத சொல்கிறோம், படிக்க சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணில் வலி, கண்ணில் கண்ணீர் வடிதல், தலைவலி போன்ற அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு உடனே ஐ செக்கப் செய்யணும். இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி DBCS அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எம்பேனல் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 2 டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர், தென்காசி 2 டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்ம வந்து ஃப்ரீ ஐ கேம்ப்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து மாதம் ஒரு முறை இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ஐ கேம்ப்ஸ் நடத்தி அதில் பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கண்புரை உள்ளவர்களுக்கு இலவசமாக கண்புரை சிகிச்சையும் செய்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்ப்ஸ், நீங்கள் சக்தி ஐ ஹாஸ்பிட்டல் த்ரூவாக நடக்கக்கூடிய கேம்ப்ஸ்லாம் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 ஹவர்ஸ் வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா ஃபோனை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னா இன்றைக்கி அதை கேட்க மாட்டாங்க, பட் ஐயை காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளோட அந்த விஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது விஷயம். அதான் என்னோட அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்க. ஆனால் ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ண முடியலை, என்னோட வேலைக்காக நான் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, மெயினாக நீங்கள் ஸ்க்ரீனை கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே இருக்கிறப்போ உங்களோட பிளிங்கிங் ரேட் வந்து குறையும். ஸ்டேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களோட பிளிங்கிங் ரேட் வந்து குறையும். இதனால் கண்ணில் ட்ரைனஸ் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சு அடிக்கடி கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். இன்னொன்று, கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்காம 1 ஹவருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து கண்களை அந்த ப்ளூ ரேஸ், அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர்ற அந்த ப்ளூ ரேஸ் வந்து கண் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளூ கட் லென்சஸ் கிடைக்குது. அந்த ப்ளூ கட் லென்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ளலாம். இன்னொன்று, அந்த ட்ரைனஸ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண் மருத்துவரோட ஆலோசனை பெற்று லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறீங்களா மேம், அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதா? இங்கே நம்மக்கிட்டே இருக்குது. தரமான கம்பெனி லென்சஸ், ஜைஸ், உங்களுக்கு எஸ்எல்ஆர், அந்த மாதிரி நல்ல தரமான கம்பெனி மூலியமாக அந்த லென்சஸ் வந்து இங்கே கிடைக்குது. நான் இன்னொன்று பார்த்தேன், நம்மளோட ஆப்டிக்கல் ஸ்கூலில் நான் போய் பார்க்கும்போது இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிளாஸ் வந்து அந்த கூலிங் கிளாஸஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த ஃப்ரேம்ஸ்லேயே கிடைக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்குதா எப்படி?
ஆமாம், இது வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பவருக்கு ஒரு கிளாஸு, ட்ராவலுக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ட்ராவலுக்கு வந்து அந்த சன்ஷேட்ஸ் அந்த கூலிங் எஃபெக்ட்டுக்காக ஒரு கிளாஸு, பவருக்காக ஒரு கிளாஸ் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி அந்த 2 கிளாஸஸ் நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அந்த கூலிங் கிளாஸஸ் உங்களுக்கு என்ன ஷேடில் வேணுமோ அந்த அதுலேயே வந்து பவர் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே. ஸோ நீங்கள் 2 கிளாஸ் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து நம்ம ஆப்டிகல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் கோயிங் ஏஜில் வந்து மயோப்பியா, அதாவது கிட்ட பார்வை, கிட்ட இருக்கிறது மட்டும்தான் தெளிவாக தெரியும், தூரமாக இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கண்ணாடி கண்டிப்பாக போடணும். ஏன்னா அந்த க்ரோயிங் ஏஜில் வந்து அவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அதுவும் சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம அட்வைஸ் பண்ண மாட்டோம். கிளாஸஸ் தான் கண்டிப்பாக போடணும். அந்த கிளாஸஸில் வந்து மயோ கிட் கிளாஸஸ், மயோ கேர் கிளாஸஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மயோப்பியா வந்து அதிகமாகாமல் கட்டுப்படுத்தும். இப்போ வருஷத்துக்கு வந்து எனக்கு கண் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷம் 2ல் இருந்தது, அடுத்த வருஷம் வரப்போ 3 ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைங்களும் பேனிக் ஆகுறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, என்ன டாக்டர் இப்படி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த பவர் அதிகமாகாமல் கட்டுப்படுத்துவதற்கு மயோ கேர் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம ஆப்டிகல்ஸில் கிடைக்குது. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து நீங்கள் எங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்க அதுக்கு ரொம்பவே அழகாக, அருமையாக, யூஸ்ஃபுல்லான ஆன்சர்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, இங்கே அவங்ககிட்ட இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கலாம். நிறைய இவங்க வந்து வெளியில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு எப்போல்லாம் அவங்க கேம்ப்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லி எங்களுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.